ஹரி ஓம் நம சிவாய. தாய் சர்பேஸ்வரி ஷர்பேஸ்வரா போற்றி. ஹரி ஓம் நம சிவாய. நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, ஒரு நாளைய சிறப்பான ஒரு பதிவு. சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்பார்கள். அதோட முக்கியமான அர்த்தம் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்காங்க. நாளைக்கு வரக்கூடிய வருடம் வரக்கூடிய அன்னதானத்தின் சிவனின் அன்னாபிஷேகம், அதுவே சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான அர்த்தம் இதுதான். இது தெரியாதவங்க தான் அதை தப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க. சோறு இருக்கிறது தான் நம்மளுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காங்க. அது அப்படி இல்லை. நாளைக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். அந்த அன்னாபிஷேகத்தை நாம் கண்டால் நம்மளுக்கு சொர்க்கம் என்பது தான். இதுதான் இதோட உண்மையான அர்த்தம். அடுத்து வர பதிவை பாருங்கள். ஹரி ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ சாய் சர்பேஸ்வரர் போற்றி. ஓம் நம சிவாய. இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஐப்பசி மாதம் வருடம் வருகின்ற ஈசன் படியளக்கும் திருநாளான ஐப்பசி முழு நிலவு அன்று அன்னாபிஷேகம். அந்த எம்பெருமான் 33 கோடி தேவர்களின் அரசன் எம்பெருமான் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்குது. இது அன்னாபிஷேகத்தோட சிறப்பு என்னன்றது தான் பார்க்கறது தான் இந்த பதிவு. இந்த பதிவு சிவனை அறிந்தவர்கள், சிவனை பின்பற்றுபவர்கள், சிவனடியார்கள், சிவபக்தர்கள் அனைவருமே அறிந்தது தான். ஸோ இன்னும் இந்த இறை வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவர்கள், ஆன்மீகத்தில் இல்லாதவர்கள், இன்னும் குறை கூறிக்கொண்டே சொல்லியிருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும் என்பது தான் எங்களோட முழு கருத்து, எங்களோட திருப்தியாக தான். இறைவனோட பதிவுகளை முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே கொண்டுட்டு போய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்க்கறது நம்மளுக்கு அதுவே ஒரு பெரும் பாக்கியம்தான். நீங்கள் யாருக்கு உதவி பண்ண முடிஞ்சாலும் பண்ண முடியாட்டியும், உங்களால் கோயிலுக்கு எந்த பொருள் வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் முடியாட்டியும், இந்த இறையொருள் என்பதை, இந்த இறை பக்தியை பற்றி, அந்த இறைவனை பற்றி உள்ள சிறப்புகளை நீங்கள் ஒருத்தர்கிட்ட எடுத்து சொன்னாவே அதுவே ஒரு பெரும் பாக்கியம்தான். அப்போ அவங்களோட மனசுக்குள்ளே, ஒரு ஆள் மனசுக்குள்ளே ஒரு இது தோன்றும். ஓ அப்படியா அப்படின்ட்டு. அப்போ அந்த பக்தியை அடுத்த நிமிஷம் அவங்க நினச்சி பார்த்து அந்த இறைவனை அவங்களும் கை கூப்ப ஆரம்பிக்கிறப்போ அவங்களோட வாழ்க்கை சிறக்கும். அப்போ அவர் சொன்னது கரெக்டு அப்படின்னு. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட இறைவன் பெரியது தான், சிறப்பு தான். ஸோ அந்த இறைவன் பெரியது, உங்களோட சாமி பெருசு, எங்களோட சாமி பெருசுன்னு சொல்ல வரல. அவங்களோட இறைவன் அவங்களுக்கு தான். இறைவன் என்றைக்குமே யாரையுமே பிரித்து பார்க்க மாட்டார். இது நான் பல வீடியோக்களில் நான் சொல்கிறது தான். இப்போ நம்ம என்ன பேசணுன்றது ஒரு தனி கருத்துக்கு போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம அதுக்குண்டான இது பார்க்கலாம் வாங்க. இந்த ஐப்பசி அன்னாபிஷேக சிறப்பு என்னென்னா, சிவபெருமானுக்கு அரிசி அன்னதானத்தால் அபிஷேகம் செய்யும் சிறப்பு வழிபாடு தான் இந்த அன்னாபிஷேகம்ன்றது. தூய அன்னத்தால், வெறும் அன்னத்தால் மட்டும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறாங்க. இது பொதுவாக ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடைபெறும். இந்நாளில் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து எல்லா மக்களும் அந்த சிவன் ஆலயத்தில் அபிஷேகம் செய்து வழிபடுவாங்க. இது ஐப்பசி மாதந்தோறும் உலகில் இருக்க அனைத்து பெரிய பெரிய நம்ம தஞ்சை, மற்ற சிவன் கோயில், மற்ற எல்லா இடத்துலையும் இது மட்டும்தான் நடக்கும்னு நினைக்காதீங்க. நீங்கள் மூல முடுக்கில் எந்த கிராமத்தில், எந்த இடத்துல, எந்த சிவன் கோயில் எங்கே இருந்தாலும் அந்த அனைத்து இடத்துலையுமே அன்றைக்கி அன்னாபிஷேகம் நடக்கும். படியளக்கும் ஈசனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். அதை காண்போருக்கு அந்த வருடம் முழுக்க அன்னத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது ஒரு ஐதீகம். அப்புறம் பார்த்தோம்னா, சிவபெருமான் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய நாள் ஐப்பசி பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்புன்னு சொல்கிறாங்க.
ஐப்பசி பௌர்ணமியில் வந்து சந்திரன் முழு ஒளி பெறுவதால் அன்று சிறுவனுக்கு அன்னாவேஷம் செய்வது அது ஒரு சிறப்பு. இதனோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு அன்னாவேஷம் செய்வதன் மூலம் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்று பலராலும் நம்பப்படுகிறது. அன்னாபிஷேகத்தை வந்து நம்ம தரிசனம் செய்கிறதால நம்ம தலைமுறைக்கே வந்து அன்னத்தட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு இது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு படி இழக்கிறவர் வந்து அந்த ஈசன், அந்த ஈசனே அன்னாபிஷேகத்தை இருப்பார். அவரோட லிங்க திருமேனி பாருங்கள், நாளைக்கு நீங்கள் அவரோட லிங்க திருமேனி வந்து நீங்கள் காண முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் போனப்பெல்லாம் அவரோட லிங்க திருமேனியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாளைக்கு வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல்லும் அன்னத்தால் மட்டுமே அபிஷேகம், அன்னத்தால் வந்து மூடி இருக்கும். அப்போ நீங்கள் அந்த அன்னலிங்கத்தை தான் பார்க்க முடியும். அப்போ லிங்கமும் அன்னமும் சேர்ந்த அந்த அன்னலிங்கத்தை நீங்கள் தரிசிப்பதால் அன்னத்தால் உங்களுக்கு வந்து அந்த வருடம் முழுவதும் தட்டுப்பாடு இருக்காது, தட்டுப்பாடும் வராது. இதை உண்மையாக உணர்ந்து நான் 100% நான் சொல்லுவேன். ஏன்னா நான் தரிசித்திருக்கேன். நான் இந்த 2 வருட காலமாக தரிசித்து எனக்கு இந்த அன்னத்துக்கு வந்து எந்த குறையுமே எம்பெருமான் ஈசன் வந்து வச்சது கிடையாது. உண்மையாக சொல்ல, உணர்ந்தவனுக்கு மட்டுமே அது புரியும். உணராதவனுக்கு மூட நம்பிக்கை என்று சொல்லுவான். உணர்ந்தவனுக்கு மட்டுமே தெரியும். ஈசனை அறிவான், ஈசனை அறியாதவன் அறிவில்லாதவன் என்று சொல்ல நான் சொல்லுவேன், முழுசாக சொல்லுவேன். அறியாதவனுக்கு அது இது இல்லை, அறிந்தவனுக்கு அது பேரும் புலி. சரிங்களா? அப்போ அன்னத்தட்டுப்பாடு ஏற்படாது. அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் கோடான கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசிக்க புண்ணியம் அடையும். அதுவும் ஒரு வகை. காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து பயங்கரமான அருள் பாலிப்பார். அந்த அன்ன தரிசனத்தில் வந்து அனைத்து அவரோட ஆலயங்களும் அவரோட 8 திக்கும் நெற்றிக்கணி பார்வை இருக்கும். அப்போ அந்த நெற்றிக்கண்ணோட பார்வை அனைவரும் மேம்படும். இதன் மூலம் அன்னாபிஷேகம் செய்வதன் மூலம் நாட்டிலும் வீட்டிலும் எக்காலத்திலும் உணவுக்கு பஞ்சம் வராதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி அன்னாபிஷேகம் வந்து செய்கிற முறை அப்படின்னா, சிவபெருமானுக்கு சமைத்த அன்னதானத்தை கொண்டு லிங்க திருமையில் முழு அபிஷேகமாக செய்வாங்க. மற்றும் காய்கறி பழங்கள் எல்லாம் அலங்காரம்லாம் சைடில் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ வீட்டில் இருக்கும் நம்ம வந்து வீட்டில் ஏதாவது வந்து வச்சு எப்படி வழிபடணும்னா, வீட்டில் இருக்கும் கருங்கல், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஸ்படிகம் போன்ற பொருட்களான லிங்கத்தினை மட்டுமே அபிஷேகம் செய்ய வழிபட வேண்டும். பார்த்துங்க, வீட்டில் வந்து நீங்கள் இந்த வெள்ளி, பித்தளை, செம்பு, ஸ்படிகம், கருங்கல் போன்ற பொருட்களான லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் செய்து வீட்டில் நீங்கள் வழிபடலாம். அபிஷேகம் எப்படின்னா, வீட்டில் வந்துட்டு ஒரு தண்ணீர், பால், தயிர், விபூதி, சந்தனம், இளநீர் என அந்த பொருட்கள் உள்ளதா அவற்றை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகு அதுக்கப்புறம் முறையானது வந்து அன்னத்தாள். நீங்கள் கடைசியாக பண்ணுறது அன்னத்தாள். அந்த அன்ன அலங்காரம் வந்து அன்னைக்கு முழுவதும் அந்த பௌர்ணமி அந்த நாளைக்கு முடிகிற வரைக்குமே வந்து அந்த அன்ன அலங்காரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நீங்கள் அந்த அன்ன அலங்காரம் போன்றப்ப அந்த ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் வந்து உச்சரித்து கொண்டே நீங்கள் வந்து அந்த இது பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் எப்பயும் பக்தி பாடல்கள் போடுற மாதிரி இருந்தால் அந்த ஓம் நம சிவாய ஒலிக்கி விட்டுட்டு வீடு முழுவதும் ஒலித்து கொண்டு இருக்கலாம். இந்த வருடம் வந்து ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் எப்போ வருதுன்னா, ஐப்பசி பௌர்ணமி 4ஆம் தேதி இரவு 9:43 வந்து பௌர்ணமி தொடங்கி 5ஆம் தேதி இரவு 7:27 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. ஆக அன்னாபிஷேகம் செய்யும் முறை குறித்து உங்கள் கருத்து அல்லது கோவில் பூஜை ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆன்மீகவாதி அல்லது கோவில் பூஜாரி வந்து பக்கத்தில் இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியலனா, ஒரு ஆன்மீகவாதிகளோ, ஒரு குருமார்களோ அல்லது கோயில் குருக்களோ, மற்றவங்க உங்களுக்கு அருகில் இருந்த ஆன்மீகத்தில் வந்து அதிகமாக ஈடுபடி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முறையான வழிபாட்டை தொடங்குங்கள். உங்களோட பாவங்கள் நீங்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், செல்வம் பெருகும், மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். இந்த நாளில் பல சிவன் கோவில்களில் வந்து அன்னாபிஷேகம் அதுக்கும் போயிட்டு கலந்துக்கிட்டு அல்லது வீட்டிலேயே நீங்கள் பண்ணலாம். உங்களால் வீட்டில் முடியலையா, நீங்கள் கோவிலுக்கு அருகில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டாங்க, கும்பிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் ஒரு பத்தி தூப தீபம் காட்டிட்டு இருங்க. இதோட வந்து எங்களோட பதிவு வந்து மென்மேலும் தொடர்ந்து பார்த்து
சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஈசனோட புகழை வந்து மென்மேலும் பரப்புவதற்கு ஒரு துணையாயிருங்க. அனைவரும் நலமுடன் வாழ ஓம் ஸ்ரீ தாய் சர்வேஸ்வரி சர்வேஸ்வரனாலும் ஓம் ஸ்ரீ சிவாகுர சடையான் சித்தரின் வழிமுறையிலும் அந்த பாம்பாட்டி சித்தன் வழியிலும் ஓம் ஸ்ரீ சிவமுருகன் நடந்து செல்லும் இந்த ஆன்மீக வழியில் அனைவருடைய வாழ்வும் சிறக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாளை மறவாமல் இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு உங்கள் இல்லங்களிலும் தொழில் சார்ந்த இடங்களிலும் நல்லதொரு செல்வ வளம், மன நிம்மதி அனைத்தும் நிறைய வாழ்வில் குறையில்லாத ஓம் ஸ்ரீ சாய் சர்வேஸ்வரி சர்வேஸ்வரரால் மனமார வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நன்றி. ஹரி ஓம் நம சிவாய. நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.